வணக்கம். வெல்கம் டு சினிமா பெட்டி யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ ஆக்டர் கவின் நடிச்ச டாடா படத்துக்கும் ஆக்டர் ரஜினி நடிச்ச நான் அடிமையிலே படத்துக்கும் உள்ள சிமிலாரிட்டி சீன்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டு படத்துல எந்தெந்த சீன்ஸ் எல்லாம் ஒற்றுமையா இருக்குதுன்னு பார்க்கலாம். டாடா படத்தில் ஹீரோயின் ஒரு செட்டில் ஃபேமிலியாக இருந்து வந்திருப்பாங்க. அதாவது கொஞ்சம் பணக்காரவங்களாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி நான் அடிமையிலே படத்துலையும் ஹீரோயினாக ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க. அவங்களும் ஒரு பணக்கார வீட்டு பெண்ணாக இருப்பாங்க. டாடா படத்தில் ஆக்டர் கவின் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருப்பார். அதே மாதிரி நான் அடிமையிலே படத்துலையுமே ஆக்டர் ரஜினி ஒரு சாதாரண வேலை பார்க்குற மாதிரியும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருப்பார். டாடா படத்தில் ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. வீட்டில் சொல்லும்போது அவங்க வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் கவினும் அபர்ணாதாஸும் தனி கொடுத்தனம் இருப்பாங்க. அதே மாதிரி நான் அடிமையிலே படத்தில் ஆக்டர் ரஜினி ஒரு மிடில் கிளாஸாக இருக்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வீட்டில் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதுக்காக கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களும் தனி கொடுத்தனம் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. டாடா படத்தில் கவினுக்கும் அபர்ணாதாஸுக்கும் பணத்தை வச்சு தான் சண்டை வரும். குடும்பத்தை ரன் பண்ண முடியல அப்படின்னு. அதே மாதிரி நான் அடிமையில் படத்துலையுமே ஸ்ரீதேவிக்கும் ரஜினிக்கும் பணத்தை வச்சு தான் சண்டை வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. டாடா படத்தில் கவினுக்கும் அபர்ணாதாஸுக்கும் ஆண் குழந்தை பிறந்திருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி நான் அடிமையிலே படத்துலையுமே ஆக்டர் ரஜினிக்கும் ஸ்ரீதேவிக்கும் ஆண் குழந்தை பிறந்திருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. டாடா படத்தில் கவின் அப்பப்போ ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. குழந்தைய வச்சு தான் அந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழக்கத்தை நிப்பாட்டுவார். அதே மாதிரி தான் நான் அடிமையிலே படத்துலையும் ஆக்டர் ரஜினி ட்ரிங்க்ஸ் அடிப்பார். ஒரு கட்டத்தில் அவருடைய குழந்தை குடிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ரஜினி குடிப்பழக்கத்தை நிப்பாட்டுவார். டாடா படத்தில் கிளைமேக்ஸில் தான் அபர்ணாதாஸுக்கும் உண்மை தெரியும். நம்ம குழந்தை உயிரோடு இருக்குது அப்படின்னு. அபர்ணாதாஸோடைய அப்பா குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு தான் சொல்லியிருப்பார் ஆரம்பத்தில். அதே மாதிரி தான் நான் அடிமையில் படத்துலையுமே ஸ்ரீதேவிக்கு குழந்தை இறந்து பிறந்த மாதிரி ஆரம்பத்தில் சொல்லியிருப்பார். அதுவுமே ஸ்ரீதேவியோடைய அப்பா தான் ஸ்ரீதேவிக்கு சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. டாடா படத்தில் கிளைமேக்ஸில் ஆக்டர் கவினும் அபர்ணாதாஸும் 5 நிமிஷம் தனியாக பேசுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் படமே முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் நான் அடிமையிலே படத்துலையுமே ஆக்டர் ரஜினியும் ஸ்ரீதேவியும் 5 நிமிஷம் தனியாக பேசுகிற மாதிரி அந்த சீன் இருக்கும். அதுக்கப்புறம் படம் முடிகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் நான் நோட் பண்ணுன்னா இந்த 2 படத்தில் இருக்கிற சின்ன சின்ன சிமிலாரிட்டி சீன்ஸ். இதை தவிர இந்த 2 படத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒற்றுமையான சீன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மூவியோட அப்டேட்டு, மூவியோட மிஸ்டேக்ஸ், ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பபாய்.